அதே போன்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலெக்டர் எஸ்பி எல்லாம் முதல்ல அவங்கள பணி நீக்கம் செய்ய வேண்டும். குறிய இடத்த கொடுத்துருக்காங்க. காவல்துறை போதுமான அளவு இல்லை. கலாச்சாரம் காய்ச்ச அனுமதிக்கிறது சட்டப்படி குற்றம். அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு 67 பேர் செத்தா எவ்வளோ பெரிய குற்றம் அரசாங்கத்து மேலே. அதை எப்படி பார்க்க ஆர்வத்தோடு போவாங்க? போக மாட்டாங்கல்ல. கள்ளச்சாராயம் காய்ச்ச அனுமதித்தது தவறு, விற்க வைத்தது தவறு, அதை குடிக்க வைத்தது தவறு. 3 சட்டவிரோத சம்பவங்களுக்கு பிறகுதான் அவங்க சாகுறாங்க. அப்போ எப்படி முதலமைச்சர் பார்க்க முடியும்? இழப்பீடு தான் அறிவிச்சிட்டு இருக்க முடியும். அரசாங்கமும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் அதற்கு வேண்டிய கட்டுப்பாடுகளை கொண்ட கண்டிஷனாகவே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க, இப்படி தாங்க செய்யணும், நீங்கள் இப்படி செய்யலைன்னா இந்த பிரச்சனைலாம் வரும், நாளைக்கு யார் பொறுப்புன்னு செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு போலீஸ் மெத்தனை போக்க இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதில் உச்சநீதிமன்றம் விசாரித்து தானாக முன் வந்து விசாரிக்கணும்னு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக அப்படியே விட்டுற முடியாது. பாஜக என்னைக்காவது அனுமதி கேட்டு கொடுத்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோமா? இது வரைக்கும் 10-15 போராட்டம் அனுமதியே கிடையாது. அனுமதியே இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டத்தில் சேர விடாமல் கைது பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு போகிறத நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, பையன் கட்சி கூட்டணியாக இருக்கிறவங்க, விஜயும் ஒரு இயக்கம், அவ்வளோதான். விஜயை பார்த்து பயப்படுறாருன்னு எப்படிங்க நம்ம பேச முடியும்? பாஜக இன்னைக்கு விஜயை பார்த்து பயப்படுமா? அப்படி இல்லை. இதெல்லாம் இயல்பாக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி வளர்ச்சியை பார்ப்பாங்க. அது மாதிரி விஜயும் அவருடைய கட்சி வளர்ச்சியை பார்க்குறாரு. சீமான் ஒன்று, விஜய் ஒன்று, திமுக ஒன்று, அதிமுக ஒன்று, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இந்த நாளும் தங்களுடைய ஓட்டுகளை தக்க வைத்து மேற்கொண்டு ஓட்டுகளை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். தாவேக்கா புதுசாக அந்த ஓட்டுகளை வாங்க முயற்சி பண்ணணும். அதுதான் இதில் ஒருத்தர் பயந்து யாரும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 42 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து? இது நடக்கக்கூடாத சம்பவம். எல்லாரும் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. மற்ற கட்சி கூட்டங்களில் அந்த கூட்டம் கூடும்போது அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு வருபவர்கள் யார் எங்கேருந்து வர்றாங்க, அதுக்கு ஒரு செகண்ட் லெவல் லீடர் யார், தேர்ட் லெவல் லீடர் யார் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் அந்த மாதிரி ஒரு செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்ஸ் இருந்து அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் சொன்னால் கேட்குற மாதிரி நீங்கள் எங்கே இருங்க அங்கே இருங்க, நீங்கள் இங்கே வராதிங்க, மூவ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே நிச்சயமாக மிஸ்ஸிங். ரெண்டாவது, அவர் விஜய் அவர்கள் வந்து பிரபலமானவர் தான். ஏறத்தாழ 31 ஆண்டுகளாக திரைப்படத்துறையில் நடித்து ஒரு உச்சகட்டமான நடிகராக வந்து அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் மன்றத்தில் இல்லாதவங்க கூட, விஜய் மக்கள் இயக்கம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதில் இல்லாதவங்க கூட ஒரு பெரிய நடிகர்னு அவர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, எல்லா நடிகருக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதெல்லாம் சேரும்போது அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் சேருது. அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து போய் சேர்ற வரைக்கும் லைவில் கிளம்பிட்டார், வந்துட்டார், ஃப்ளைட் ஏறிட்டார், இறங்கிட்டார், அந்த காரில் வர்றாரு, கருப்பு கலரில் வர்றாரு, கூலிங் கிளாஸ் போட்டு, இப்படிலாம் சொல்லி காலையிலேருந்தே இது ஒரு நியூஸ் ஆக்குறாங்க. அது வேறு சாதாரண வீட்டில் இருக்கவங்க கூட, என்னப்பா நம்ம தெருவுக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு பக்கத்தில் விஜய் வர்றாங்க, நம்மெல்லாம் போகணும், அவங்க வேறு பார்த்து ரசிக்கக்கூடியவங்க வேறு வந்துடுறாங்க, அரசியல் தொண்டர்கள் வேறு, பார்க்க விரும்புகிறவங்க வேறு, அதான் குடும்பமாக பலியாக இருக்காங்க. சின்ன குழந்தைகள் பலியானது மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய விஷயம். இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறது? இந்த சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம். இந்த இழப்பை யாருனாலும் ஈடுகட்ட முடியாது. விஜயே ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா கூட இழப்பை ஈடுகட்ட முடியாது. அப்புறம் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. எங்களுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்னதை போல் இந்த சம்பவம் நடந்திருக்கே கூடாது, மிக வேதனையான சம்பவம். அதே போன்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலெக்டர் எஸ்பி எல்லாம் முதல்ல அவங்கள பணி நீக்கம் செய்ய வேண்டும். குறிய இடத்த கொடுத்துருக்காங்க. காவல்துறை போதுமான அளவு இல்லை, அவர் பண்ணார். சரி, திமுக கூட்டணி கட்சி இருக்க பார்க்குறாங்க, இது ரசிகர் கூட்டம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார். இந்த சினிமா ஈர்ப்பு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த கட்சியில் இருக்கவங்க பல பேர் பல பதில்களை கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே, எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சரி, பொது வாழ்க்கை இருந்தவங்க சரி, தாமதமாக வந்துட்டார், எப்போ புறப்பட்டார், எப்போ வந்தார், 4 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 7 மணிக்கு வந்தார். ஆனால் 2 மணி 3 மணிலேருந்தே கூட்டம், அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, மயங்கி விழுந்தாங்க,
பசியில் விழுந்தாங்க. விழுந்தவங்க மேலே ஏறி மிதித்து ஓடுறாங்க. அவர் வண்டி போன பிறகு அங்கே இங்கேயும் அலைவு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தான் போலீஸ் தட்டி நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. விஜய் தரப்பில் இப்போ விளக்குகள் அணைக்கப்பட்டன. விளக்குகள் அணைக்கப்பட்டேன்னா அந்த மின்சார வாரிய அதிகாரி சொல்கிறாங்க, ஒரு பெண் அதிகாரி தான் நினைக்கிறேன், நீங்கள் அவர் வீடியோவை பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், எங்கேயாவது தெரு விளக்கு ஆஃப் ஆகிருக்கா எந்த கட்டத்துலையாவது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜெனரேட்டர் லைன் தான் அவங்க கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு மின்துறை அதிகாரி சொல்கிறாங்க. ஏடிஜிபி டிஜிபி போதுமான போலீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. தாவேகா சிபிஐ விசாரணை கேட்டு இப்போ 2:15 மணிக்கு இன்றைக்கி மதுரை கோர்ட்டில் அந்த விசாரணை வர்றதா இருக்குது. அந்த இது தனியாக போயிட்டுருக்கு. தாவேகா மேலே குற்றச்சாட்டி சில பேர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் பல்வேறு கருத்துக்களை விவாதிக்க வைத்தாலும் ஒரு கட்டுக்கோப்பான கூட்டத்தை கூட்ட முடியாவிட்டால் எப்படி நாம் தொடர்ந்து மக்களை சந்திப்பது என்பதை விஜய் தான் பார்க்கணும். எங்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னது போல் விஜய் அவர்கள் இதை முடங்கிடக்கூடாது, நீங்கள் நல்லா செயல்படணும், தொடர்ந்து வெளியில் வரணும்னா வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏற்பாடுகளை பார்க்கணும். வாரம் சனிக்கிழமைங்கும்போது என்ன ஆகுது, வீக்கெண்டில் எல்லா ஊர்க்காரங்களும் வந்துருங்கிற மாதிரி இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவதை போல் ஒரு நாளைக்கு 3 தொகுதின்னு போட்டால் அந்த பிரச்சனையே வராது. எல்லா இடத்துல இருக்க மக்கள் அவரை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, பேச்சை கேட்பாங்க. ஒரு நெருக்கடிக்கு பதட்டத்துக்கு ஆளாக வேண்டாத சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி உருவாயிருது. அந்த நிலை மாறணும்னா அவரும் அவருடைய பயண திட்டத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றணுங்கிறது என்னுடைய கருத்து. திமுக அமைச்சர்கள் அங்கேயே இருந்து பணியாற்றினாங்க. முதலமைச்சர் உடனே போனார், எல்லாருக்கும் 10 லட்சம் ஒரு நிதி கொடுக்குறாரு. இப்படிலாம் சொன்னால் கூட அவங்க மேலேயும் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. போலீஸ் சின்ன இடத்துல வச்சுட்டாங்க. சின்ன இடம் இல்லைங்க, அவங்க எந்த இடத்த கேட்டாங்களோ அந்த இடத்த கொடுத்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒருவர் குற்றம் சொன்னாலும் கூட ஏறத்தாழ 42 பேர் பலியான சம்பவம் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம பார்க்காது. இதை விட பல மடங்கு கூட்டங்கள்லாம் கூடியிருக்கு. ஏன் விஜயே மாநாடு நடத்தலையா? இதை விட பல மடங்கு கூட்டங்கள் பல இடத்துல கூடியிருந்தாலும் இங்கே ஏற்பட்ட நிலை அது சரியாக ஒரு தலைவர் எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போக வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் கீழே இருக்கிற நிர்வாகிகளும் அதை செம்மையாக செய்யலைன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரத்தான் செய்யும். இதில் ஒரு அரசியல் தொண்டர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் ரசிகர்களோடு கலந்து அவங்களும் பார்க்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு பெரிய நோக்கம்லாம் இருக்காது, அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு 5000 பேர் இருக்கிற இடத்துல 10,000 பேரை திணிச்சோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத தலைவர்கள் தான் யோசிக்கணும். அவர் கூட இருக்க தலைவர்கள் விஜய் அவர்கள் யோசிச்சிருக்கணும். இது வேதனைக்குரிய விஷயம், வருந்தத்தக்க விஷயம். இதை வச்சு அரசியலாக நம்ம பேச முடியாது. நயினா நாகேந்திரன் அவர்கள் எங்கள் தலைவர் அதான் சொல்லியிருக்கிறார், இது ஒரு அரசியலாக பேச முடியாது. இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். உச்சநீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கு தொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநிலத்தில் நயினா நாகேந்திரன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இதில் இன்றைக்கி ஒரு நபர் கமிஷன் நீதியரசர் அருணா ஜெகதீஷன் அவர்கள் போய் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நம்பிக்கை இல்லைன்னு தலைவர்கள் சொல்கிறாங்க. இது சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. என்ன தான் இனிமேல் நடந்தாலும் நேற்றைக்கு முன்தினம் நடந்த இழப்பு, அந்த இழப்புக்கு ஈடே கிடையாது. அவர்கள் மீண்டும் உயிர் வரப்போவதில்லை. மீண்டும் இப்படி வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது தான் எல்லாருடைய கடமை. அது விஜய்க்கு ரொம்பவே இருக்குது. சரி, பார்த்தீங்கன்னா முதல்வர் போனதாகட்டும், செந்தில் பாலாஜி போனதாகட்டும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காணொலி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் ஏர்போர்ட் அவ்வளோ வேகமாக ஓடி இந்த மாதிரி தான் விஷயம் நடந்துச்சு. ஸோ இதே கள்ளக்குறிச்சி நடந்த ஒரு 10 மரணம் நடந்துச்சு. அந்த சமயம் எந்த அமைச்சும் போய் பார்க்கல, எதுவும் நடக்கல. ஸோ இது திட்டமிட்டு ஒரு அரசியல் நோக்கத்தில் பண்ணுறாங்களா? இப்படி அரசியல் நோக்கம்னு இல்லை, இருக்கலாம், அரசியல் நோக்கமாக இருக்கலாம். என் செந்தில் பாலாஜி கரூர் என் கோட்டைன்னு சொன்ன இடத்துல அப்படி நடந்துருச்சு, நம்ம தீவிரமாக அவங்களோட போய் பணியாற்றினா மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்குமே நினைக்கலாம். கலாச்சாரம் காய்ச்ச அனுமதிக்கிறது சட்டப்படி குற்றம். அப்போ கலாச்சாரம் குடித்த 67 பேர் செத்தா எவ்வளோ பெரிய குற்றம் அரசாங்கத்து மேலே. அதை எப்படி பார்க்க ஆர்வத்தோடு போவாங்க? போக மாட்டாங்கல்ல. இந்த விஷயம் வேறு, அந்த விஷயம் வேறு, ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை. கலாச்சாரம் காய்ச்ச அனுமதித்தது தவறு, விற்க வைத்தது தவறு, அதை குடிக்க வைத்தது தவறு. 3 சட்டவிரோத சம்பவங்களுக்கு பிறகு தான் அவங்க சாகுறாங்க. அப்போ எப்படி முதலமைச்சர் பார்க்க முடியும்? இழப்பீடு தான் அறிவிச்சிட்டு இருக்க முடியும். பட் இந்த விஷயம் வேறு. இது தெரிந்தே தவறு செய்தவர்கள் கிடையாது.
ஆகா நம்ம விஜய் கூட்டத்துக்கு போனால் இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சா எல்லோரும் போனாங்க. ஒரு கிராமத்தில் 5 பேர் 6 பேர் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்களாம் இருந்து அந்த கிராமமே இன்றைக்கி துக்க வீடாக இருக்குது. யாரும் எதிர்பார்த்து அங்கே போல, எதிர்பார்த்து எனக்கு நான் சாக போகிறேன்னு நினச்சி குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போகலாங்க பெற்ற தாய்மார்கள். அப்படி நம்ம திட்டமிட வேண்டியதில்லை. இருந்தாலும் அரசாங்கமும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் அதற்கு வேண்டிய கட்டுப்பாடுகளை கொண்ட கண்டிஷனாகவே சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க, இப்படி தாங்க செய்யணும், நீங்கள் இப்படி செய்யலைன்னா இந்த பிரச்சனைலாம் வரும், நாளைக்கு யார் பொறுப்புன்னு செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு போலீஸ் மெத்தனை போக்க இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் விசாரணையில் வரும், பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். விஜய் இங்கே கிளம்புறதுக்குள்ளே செந்தில் பாலாஜி வந்துட்டாங்க ஸோ அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தாவே கேசாக வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு திமுக திட்டமிட்டு செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி தாவே கேசாக ஒரு சின்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் விசாரணையெல்லாம் பார்க்கணும். யாரையும் அப்பட்டமெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. நம்ம நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆளாளுக்கு ஒரு யூகத்தில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? செந்தில் பாலாஜி உள்ளூர்காரரு, உள்ளூரில் இருக்கிறவர் உடனே வர்றதில்ல என்ன பிரச்சனை இருக்கும்? அவர் உள்ளூரில் தான் இருந்திருப்பார். அமைச்சராக சென்னையில் கூட இல்லை, முன்னாள் அமைச்சர். அதனால் உடனே வந்திருக்கிறதெல்லாம் அவர் காரணமாக சொல்ல முடியாது. முதல்ல நம்ம தவறுகளை இவங்க சிந்திக்கணும், அரசு சார்பான தவறுகளை அரசு சிந்திக்கணும். விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறை அவங்க சிந்திக்கணும். நீங்கள் ஒருத்தர் மாற்றி குற்றம் சொல்வது என்ன பண்ணணும்? போன உயிர் போயிடுச்சேன். அந்த பெற்ற குழந்தைகளை இழந்த தாய்களுக்கும் இளைஞனை இழந்த தாய்களுக்கும் ஒரு சகோதரி கண் பார்வை இல்லாதவங்க தன் மகனை இழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? சின்ன குழந்தைய தூக்கிட்டு போய் இறந்துருக்காங்க. அந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இவங்க இப்படிலாம் குற்றம் சாட்டி இருக்க வேண்டியதுதான். பொதுமக்களுக்கும் எங்கே போகிறோம், ஏன் போகிறோம், முதல்ல நம்ம போய் என்ன செய்ய போகிறோம், போனால் எந்த இடத்துல நிற்கணும், எங்கேருந்து வேடிக்கை பார்க்கணும், அப்படிலாம் ஒரு கணக்கே கிடையாதா? எல்லாரோடையும் ஒரு பலம் மிகுந்த ஒரு 100 இளைஞர்கள் மத்தியில் 4 சாதாரண பெண்கள் போய் நின்று அவங்களுடைய நெருக்கடி, அவங்க ஓடினா விழுந்தா நீங்கள் சமாளிக்க முடியுமா? அப்படிலாம் நம்ம சிந்திக்கிறது இல்லையா? ஒரு கூட்டத்தில் போய் அப்படிலாம் நம்மளும் ஒரு அளவுக்கு மீறி இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆர்வத்தோடு போவதும் இனிமேல் தமிழக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவர் முன்னாடி வந்தாரா, அவர் எதுக்கு வந்தார், இவர் எப்படி வந்தார்லாம் விசாரணையில் தெரியட்டும். தாவேக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்களே, தடியடி நடந்துச்சு, கரண்ட்டு கட் ஆகி போச்சு, மைக் வேலை செய்யலை, பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே ஜெனரேட்டரில் தான் கனெக்ஷன், வண்டி மைக்கு எல்லாமே. அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. பட் இவங்க அரசு அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ பாருங்கள், ஃபோட்டோ பாருங்கள், எந்த லைட் ஆஃப் ஆகலைங்கிறாங்க. அதனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றம் சொல்கிறாங்க. முழுமையான விசாரணை தேவை. அதுதான் எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்னபடி உச்சநீதிமன்றம் விசாரித்து தானாக முன் வந்து விசாரிக்கணும்னு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக அப்படியே விட்டுற முடியாது. இந்த தவறுகளுக்கு என்னென்ன காரணம், இது எப்படி தவிர்த்திருக்கலாம், ஃப்யூச்சரில் என்ன ஃபைண்டிங்ஸ், எப்படி நடந்துக்கணும், ஒரு தவறு நடந்துருச்சு இதே போன்று திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் நீதிபதி உத்தரவு போடணும். இந்த கமிஷன் உத்தரவு போடும். அந்த கமிஷனை எல்லாரும் கையில் வச்சுட்டு கடைப்பிடிக்கணும். அல்லது சிபிஐ விசாரணை வந்து அந்த ஃபைண்டிங்ஸ் வந்தால் அதை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஒரு வழி. 2026 தேர்தலில் விஜய் வருகையை வச்சு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இல்லை ஸோ அதை அந்த விஜய் பற்றி பயப்படுறதுனால தான் இவ்வளோ விஷயம் கட்டுப்பாடுகளாகட்டும், இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்காக விஷயமாகட்டும், 2-3 விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தால் தான் இப்படி பண்ணுறாங்க திமுக. அந்த விஷயம் இல்லைங்க. அந்த பெர்மிஷன்லாம் எல்லா கட்சிக்கும் தாங்க பிரச்சனை. பாஜக என்றைக்காவது அனுமதி கேட்டு கொடுத்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோமா? இது வரைக்கும் 10-15 போராட்டம் அனுமதியே கிடையாது. அனுமதியே இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஆர்ப்பாட்டத்தில் சேர விடாமல் கைது பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு போகிறத நீங்கள்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. தாவேக்காவுக்கு மட்டும் அவங்க அனுமதி கொடுக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஊரூராக போயிட்டுருக்காரு. ஏன் அந்த ஊரில் செலக்ட் பண்ணுறதெல்லாம் அந்த ஊருடைய தன்மை என்ன, அந்த ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க, இந்த இடத்துல எவ்வளோ பேர் தாக்கு பிடிக்கணும், அவங்க பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படிலாம் பார்க்க முடியாதுங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, பையன் கட்சி கூட்டணியாக இருக்கிறவங்க, விஜயும் ஒரு இயக்கம், அவ்வளோதான். விஜயை பார்த்து பயப்படுறாருன்னு எப்படிங்க நம்ம பேச முடியும்? பாஜக இன்றைக்கி விஜயை பார்த்து பயப்படுமா? அப்படி இல்லை. இதெல்லாம் இயல்பாக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சி வளர்ச்சியை பார்ப்பாங்க. அது மாதிரி விஜயும் அவருடைய கட்சி வளர்ச்சியை பார்க்குறாரு. இது என்ன முடிவாகும், என்ன யாருக்கு எதிர்ப்பு, யாருக்கு பாதிப்புலாம் எல்லோரும் யூகத்தில் தான் சொல்ல முடியும். தேர்தல் முடிவு வரும்போது தானே எல்லாமே தெரியும். ஆனால் விஜய் வந்து எங்கள் தலைவர்கள் எல்லாமே நேற்று போய் பாதிக்கப்பட்ட உடனே திரு நயனா நாகேந்திரன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு பொன்னார் அவர்கள், டாக்டர் தமிழிசை அம்மா அவர்கள் எல்லாருமே அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க.
பாஜக தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. மத்திய அரசும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறது ஒவ்வொருவருக்கும். பாஜக மாவட்ட தலைமை சார்பாக எல்லாருக்கும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது கொடுத்து நிறைய போகிறதில்ல, அந்த துக்கத்தில் நம்மளும் அவங்க பாதிப்பில் பங்கு பெறுறோம் அப்படிங்கிறத பாஜக நேற்று நிரூபித்து காட்டுறது. 2026 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் வருகையால் இந்த கட்சிக்கு வந்து பாதகமாக இப்போ நம்ம ஏற்கனவே 2024 தேர்தல் நமக்கு ஒரு பொதுவான வாக்கு சதவீதத்தை தெரிந்து கொள்வதற்கான தேர்தல். பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அண்ணன் டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ், மற்றபடி பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் அவர்கள், இந்த மாதிரி கட்சியெலாம் நம்ம கூட்டணி சேர்த்து 18.50% 5% ஓட்டு வாங்கியிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜெகன்மூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 22% வாங்கியிருக்காங்க. 22%, 18%, 40%, 40.5% வாக்குகள் இந்த கூட்டணிக்கு இப்போதைக்கு இருக்கிறது. ஏன்னா 24 தேர்தல் ஒரு வருஷம் ஆயிருக்கு. அப்போ இதை அப்படியே தக்க வைக்கிறது ஒரு பக்கம், கூடுதலாக சேர்றது ஒரு பக்கம். இதில் இருக்கிற கட்சிகள்கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அவங்க ஜனவரியில் சொல்லலான்னு சகோதரி பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் தீர்ந்துடும். அண்ணன் டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இப்போ இருக்கிற முன்னாள் முதலமைச்சருடைய கூட்டணிக்கும் ஒரு வேறுபாடுகள், பாஜக அதிமுக கூட்டணி நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு வந்திருக்கு. அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஏறத்தாழ 42லேருந்து 45% நம்ம ஓட்டு வங்கியை உருவாக்க முடியும். அப்போ வெற்றிக்கான ஓட்டு அதில் நிச்சயமாக கிடைச்சிடும். அடுத்து திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்குது. அவங்கள்ட்டையும் பிரச்சனைகள் இருக்குது. காங்கிரஸ் 125 தொகுதி வேணும், அதிகாரம் வேணும், ஆளுகிற அதிகாரம் வேணும், அமைச்சர் பதவி கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் காங்கிரஸ் பேசுகிறாங்க, திருமாவளவன் பேசுகிறாங்க. ஒரே ஒருத்தர் வைகோவை தவிர மற்ற எல்லாம் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கண்டிருக்காங்க, போராட்டம் நடத்துறதுக்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டீங்களான்னு அப்பட்டமாக வெளிப்படையாக அவர் போராட்டத்தை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. திமுக வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்போ வரும்? அடுத்து சீமான் அவர்கள் ஏறத்தாழ 8.33% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இது பெரிய, அவரை பொறுத்தவரை ஒரு வாக்கு. அவருடைய வாக்கு வங்கி யார்? தமிழ் 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 தமிழன் தமிழன் தமிழன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தை பற்றி பேசி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 3 பெரிய குரூப்பில் இருந்து தான் விஜய் ஓட்டு வாங்கணும். ஓட்டு பதிவான வாக்குகளை வைத்து பார்த்து அந்த வாக்குகளில் இவர் பிரித்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரா, அல்லது தனியாக இவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி உருவாக போகுதா? நிச்சயமாக உருவாகாது. இதுலேருந்து தான் எடுக்கணும், இதுலேருந்து தான் ஷேர் பண்ணணும். சரி, யார் அவர் பிரதானமாக பார்க்குறாரு? திமுகவை ஊழல் எதிரி, என்ன கொள்கையை பற்றி பேசுகிறாரோ தெரியாது, பாஜக கொள்கை எதிரி, அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி, இதெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ எங்கேருந்து ஒரு ஓட்டை பிரிப்பார்? இவருக்குன்னு யாராவது ஒருத்தர் மட்டும் அவர் டார்கெட் பண்ணல, எல்லாரையும் டார்கெட் பண்ணுறாரு. இன்க்ளூடிங் சீமான் அவர்கள் கூட பல முறை அவரை கடித்து தான் பேசியிருக்கார் இப்போ சமீபத்தில். அப்போ எந்த ஓட்டு எதை பிரிப்பார் அதை பிரிப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க, தெரியாது. சரி, விஜய் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அவர் விஜய் ஜோசப் ஆண்டனியா பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த பேரில் இருக்கிறதுனால அவர் கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிப்பாரா, சிறுபான்மையினர் இருக்கிறதுனால இஸ்லாமியர் ஓட்டை அதிகம் பிரிப்பாரா அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. பொதுவாக ரசிகர்கள் தம்பிங்கெல்லாம் ஜாதி மதம்லாம் இல்லாமல் கொஞ்சம் பேர் நிச்சயமாக விஜய் பக்கம், இந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, நீங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறோம்ல, அப்படி இருக்குது. அதனால் யாருமே ஒரு தனிப்பட்ட இந்த 4 இயக்கம், சீமான் 1, விஜய் 1, திமுக 1, அதிமுக 1, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த 4 தங்களுடைய ஓட்டுக்களை தக்க வைத்து மேற்கொண்டு ஓட்டுக்களை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும். தாவேக்கா புதுசாக அந்த ஓட்டுக்களை வாங்க முயற்சி பண்ணணும். அதுதான் இதில் ஒருத்தர் பயந்து இங்கே யாரும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தான் ஆதரவு தருவாங்க. அது என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ அவரை பார்த்து இவர் பயப்படுறாரா, இவரை பார்த்து அவர் பயப்படுறாருன்னா அது அந்த பேச்சே கிடையாது, பேச்சுக்கு இடமே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது.